ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிச்சன் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். என்னடா இது இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம், அதுக்குள்ளே மேக் ஓவரா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக தான். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இக்கியா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்த கொஞ்சம் திங்ஸையும் சேர்த்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம கிச்சனில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். அக்கா, கேஸ் ஸ்டவ்வில் ஏதோ ஒயிட் கலரில் வச்சுருக்கீங்களே, அது என்னது அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதை ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்தவங்களா கூட இருக்கலாம். இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, அலுமினியம் ஃபாயில் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கேஸ் அடுப்பில் போட்டு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி செயல்படும். அதாவது நம்மளோட பர்னரோட அந்த ஷேப்புக்கும் சைஸுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அது மாதிரி வாங்கி நம்ம வந்துட்டு போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஏதாவது சமைக்கும் போது சிந்துறதெல்லாம் அதிலே கவர் ஆகிரும். இது வந்து நம்ம எப்போவா சமைக்கும் போது சில டைம் வந்து சிந்திரலாம், கொட்டிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கி ஊற்றும். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அது அடுப்பில் சிந்தாமல் இந்த அலுமினியம் ஃபாயிலில் வந்து விழுந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. டைரெக்டாக அடுப்பில் விழுந்துருச்சுன்னா அது ஒரு ஸ்டெயின் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்காம அடுத்தடுத்து சமைச்சோம்னா இன்னும் டார்க் ஆயிரும், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ இந்த அலுமினியம் ஷீட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பொங்குனா கூட நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து சமைச்சாலும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நல்லா நம்ம ஒன்ஸ் நல்லா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த அலுமினியம் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ரெண்டாவது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நான் 20 பீசஸே வந்து $1 சொல்லி தான் வாங்கியிருந்தேன். இங்கே உள்ள வேல்யூ டாலர் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். பர்னரோட ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக க்ளீன் பண்ணதுனால சும்மா ஜஸ்ட் ஒரு வெட் டிஷ்யூ வச்சுட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த அலுமினியம் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் சைஸ் வந்து நம்ம கரெக்டாக வாங்கிக்கிறணும். கரெக்டான சைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு அடுப்பில் வந்து சிந்தும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு கரெக்டான சைஸ் நான் வாங்கலை. எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. இப்போ தான் எனக்கு கரெக்டாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கூட வந்துட்டு லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. பட் அந்த ஃபயர் வர இடத்துல மட்டும் நான் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபயர் வந்து கரெக்டாக வரும். ஒரு சின்ன மெக்கானிசம் தாங்க, ஆனால் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்துட்டு பிளான் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த அடுப்போட ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். அந்த ஃபயர் வந்து எங்கே வருதோ அந்த நெக் போர்ஷன் வரைக்கும் கரெக்டாக அது கவர் ஆகிரும். ஸோ எது ஒன்றுமே பார்த்திங்கன்னா அடுப்புக்குள்ளே வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து இருக்கும். இது ஒரு 2-3 நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். நம்ம வெளியில் உள்ள அந்த கிளாஸ் போர்ஷனை மட்டும் தொடச்சா கூட போதும். ரொம்ப நாளாக இந்த பேக் சைடில் வந்துட்டு ஏதாவது ஒன்று நம்ம வந்துட்டு ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு வந்து எனக்கு ஒரு நேரம் கிடச்சிச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D ஃபோம் ஷீட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சரி ஏதோ பண்ணுறா, அவளுக்கு ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் தொடவே விட மாட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு அழகாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. பேக்ரவுண்டு ஒரு மாதிரி ப்ளைனாக தானே இருக்குது. ஏதாவது சிம்பிளாக ஒரு செல்ஃப் டிசைன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எத்தனை நாளைக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சப்போஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு தேவையான மாதிரி கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் அந்த ஷீட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மெஷரிங் டேப் வச்சு மெஷர் பண்ணி வச்சுட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணினேன். இருந்தாலும் என்னால் வந்துட்டு ஒரு ஆளாக வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியல. பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் கூட ஒரு சின்ன பிளேஸ் தானே, நம்ம அழகாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் பாப்பா வந்து தான் இதை என்னால் ஃபினிஷ் பண்ணவே முடிஞ்சிச்சு. இந்த உட்டன் ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். இது எல்லாமே நான் டெய்ஸோவில் தான் வாங்கியிருந்தேன். பட் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹெவியான திங்ஸு, பிளேட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சோம்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இக்கியாவில் இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு சூப்பராக 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப வந்துட்டு ஸ்டர்டியாக ரொம்ப வந்துட்டு அழகாக வந்துட்டு மேக் பண்ணியிருந்தாங்க. இது கீழெல்லாம் வந்து அழகாக வந்துட்டு சின்ன சின்ன புஷ்ஷஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு தரையில் டைரெக்டாக டச் ஆகாமல் கொஞ்சம் புஷ்ஷோட இருக்கும். அதே மாதிரி நம்ம வைக்க போகிற பொருளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது லென்த்தாகவும் இந்த லென்த்தை வந்துட்டு ஷார்டன் பண்ணியும் மாற்றி மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரீசெண்டாக தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு ஒரு 6-7 ரேக் வரைக்குமே இருக்கும். அதுக்குரிய அந்த திங்ஸ் எல்லாமே நட்டு போல்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட் நம்ம கையிலே வந்துட்டு அழகாக வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா இதை அழகாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி எடுத்து ஒரு சின்ன பிளேஸில் அழகாக வச்சுட்டு போயிடலாம். டஸ்ட்டெல்லாம் ஃபார்மே ஆகாது. ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாஸ் லீடெல்லாம் வச்சு பார்த்தேன். ஏன்னா அது மேலே அந்த நாபெல்லாம் பெருசாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் லாங்காக வந்துட்டு லென்த்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருந்தேன். அழகாக வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று இடிக்காமல் அழகாக நீட்டாக இருந்துச்சு. எவ்வளோ வெயிட் வச்சாலுமே தாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த டிப் அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு ரவுண்ட் போர்ஷனாக இருந்துச்சு. ரொம்ப ஷார்ப்பாக நம்ம கையெல்லாம் கிழிச்சு விட்டுறாமல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்க போகிற பொருளோட யூசேஜ், அதுக்கப்புறம் வைக்க போகிற பொருளோட வெயிட்டு, சைஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து நம்ம வந்து தேவைன்னா நல்லா லென்த்தன் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ஷார்டன் பண்ணிக்கலாம். இதில் சுத்தமாக நான் இப்போ யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கூட அழகாக ஒரு குட்டியாக வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்து ஒரு இடத்துல வச்சிடலாம். ஸோ அதிகமாக இடமும் கன்சியூம் பண்ணாது. ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. இப்போ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஸ்டாண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்மளால் வந்துட்டு அதை திருப்பியும் சின்னதாக வந்து கட் ஷார்ட் பண்ண முடியாது. பட் இது அப்படி கிடையாது. நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். நான் போர்சிலின் பிளேட்ஸ் வச்சு பார்த்துருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து இது நல்லா அழகாக இருந்துச்சு. நிறைய பிளேட்ஸ் கூட நம்ம இன்னும் வைக்க முடியும். ஸோ இந்த உடன் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, மற்ற வந்துட்டு சைஸில் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உள்ளது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அழகாக வந்துட்டு இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 ஆர்கனைசருமே ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ ஹெவியானது பெரிய பெரிய பிளேட்ஸ்க்கெலாம் அந்த மாதிரியும், சின்னதுக்கெலாம் இந்த மாதிரி உடன் ஸ்டாண்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி அழகாக வந்து இந்த ஸ்டாண்டை வாங்கி அதில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்படி வந்து வால்பேப்பர் ஒட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தனோ, அதே மாதிரி தாங்க இந்த மாதிரி ஒரு எல்இடி ஒரு லேம்ப் வாங்கி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் நம்மளோட சமைக்கிற இடத்துக்கு நேராக அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ரொம்ப நாள் யோசனை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்பு மாதிரி, கிச்சன் ஃபுல்லும் பிரைட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம். பட் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நைட் டைமில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அங்கே நின்று குக் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு வார்ம் லைட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இக்கியால தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஷேடு வந்துட்டு வார்ம் லைட் வரும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்ப டச் பண்ணோம்னா போதும், மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாலேஷன்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் நான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ரொம்ப குவாலிட்டி வைஸ் வந்து சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கீழே உள்ள அந்த வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருந்துச்சு. ஸோ கலருமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்லாம் அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து இருந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஜஸ்ட்டு சும்மா பீல் பண்ணாலே அழகாக வந்துருச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு உடச்சிட்டு எப்பவும் போல் நம்ம ஒரு டிஷ்யூ வந்துட்டு அடியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசரில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம பேக்லேருந்து ஏதாச்சும் எடுக்கும்போது நம்ம கை வந்துட்டு அவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஆர்கனைசராக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரோல் பண்ணி விட்டாலே போதும், நம்மளுக்கு பேக்கில் உள்ளதெல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ரெண்டாவது பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஒரு ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜார்ஸாக வந்துட்டு ஒரு 7-8 ஜார்ஸ் வரைக்குமே வைக்க முடியுது. பெருசாக இருந்துச்சுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைக்க முடியும். ஆனால் எவ்வளோ வெயிட் வச்சாலுமே தாங்குங்க. நல்லா வந்துட்டு ஸ்டடியாக இருந்துச்சு. அந்த வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த விதமான ஒரு சின்ன டேமேஜோ ஒரு இதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பீஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்பவே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. திரும்ப இடமெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி அந்த மாதிரி சின்ன சின்ன டஸ்ட்பின் பேக்லாம் போட்டு வைக்கிற ஆள் கிடையாது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது லாஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு போனப்போ டிமார்ட்டில் தான் வாங்கினது. 99 ருபீஸாக என்னமோ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு சீட்ஸோட ஒரு குப்பை அந்த மாதிரி ஒரு பீனட் சாப்பிட்டுட்டு அந்த தோல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ சிம்பிளான வேஸ்ட்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நீட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்ததுலேருந்து இது யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேட் உள்ளது தான். இதுவுமே நான் இக்கியால தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இடத்த அதிகமாக அடைக்காமல் கொஞ்சம் வந்துட்டு டீப்பாக இருக்கிற மாதிரி சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கீழே வந்து ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேஸ்டேஜ்லேருந்து வர அந்த ஸ்மெல் இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் வெளியே போயிடும். அதே மாதிரி ஜஸ்ட் நம்ம எப்பவும் போல் ப்ரெஸ் பண்ணினோம்னா நம்ம வந்துட்டு இது லிட்டு ஓப்பன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் க்ளோஸ் தான்.
இதில் மேலே வந்து ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கார்பேஜ் பேப்பர்னு சொல்லி ஒன்று விற்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து பெர்மனெண்ட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெம்பரவரியாக அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் கிடைக்கிற பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம மேலாப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். இதனால் வந்துட்டு டஸ்ட்பின் அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட்டாக போகாது. ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் டவல் பைத்தியனே சொல்லலாம். நிறையா வந்து வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக மெட்டீரியல்ஸு, கலர்ஸு, அதுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு டெக்ஸ்சர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தெல்லாம் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி IKEAவில் வந்துட்டு ப்ரைஸ் எல்லாமே சேலில் போட்டிருந்தாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் மேட்டு நம்ம யூஸ்வலாக வந்து துணியிலெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு காலை துடைக்கும் போது நல்லா ஷ்ரிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் அது அந்த ஒரு மாதிரி அந்த பார்க்கும்போதே அந்த நீட்டாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மேட்டெலாம் பார்த்திங்கன்னா அடியில் நல்ல க்ரிப்பாக இருக்குது, மேலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, தண்ணியெல்லாம் நல்லா சூப்பராக வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடுது. ரெண்டாவது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லிப் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்துட்டு பாத்ரூம்லேருந்து வெளியில் வரோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கால் வந்து ஈரமாக இருந்தால் கூட இந்த மேட் வந்துட்டு அழகாக வந்துட்டு அந்த ஈரத்தை வந்து சக் பண்ணிடுது. நம்மளை வந்து ஸ்லிப்பரியாக வந்து வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த காட்டன் மேட்டை நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. என்னடா ஒரு மாதிரி பியூர் காட்டனா ஒரு மாதிரி சணல் டைப்பில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். பட் நான் எந்த கண்ட்ரி மேடின்னுலாம் நான் பார்க்கல. வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறேன், மேட் இன் இந்தியான்னு போட்டிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடேங்கப்பா, நம்ம ஊர் பொருள் IKEA வந்து IKEAலேருந்து நம்ம கைக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி. நம்ம ஊர் பொருள் IKEA போய் IKEAலேருந்து நம்ம கைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மேட் வந்துட்டு நம்ம கிச்சனில் நின்று சமைக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஒரு துணியில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், கால் வந்து அந்த அளவுக்கு வலியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரியாகவும் இருக்காது, நல்ல க்ரிப் இருக்கும். இந்த லாங் மேட் வந்துட்டு நம்ம கிச்சன் சிங்கில் நின்று நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப நேரம் நிற்போம். ஸோ அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்டான இந்த லாங் மேட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து லைட் கலர் தான் எனக்கு வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு. எப்போவுமே நம்ம டார்க் கலரே தான் சூஸ் பண்ணுறோம், அழுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவை கொஞ்சம் லைட் கலரே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் IKEAவில் வந்து இந்த டைம் நம்மளோட கிச்சன் மேக் ஓவருக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணின மேட்ஸு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கிச்சன் மேட்ஸு, ஃப்ளோர் மேட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு பார்த்து குவாலிட்டியாக யூஸ் பண்ணணும். ஏதாவது லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட போச்சு, பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆயிரும். அதுதான் இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கலருக்கு, அழகுக்கு இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாத்திரம் வைக்கிற அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நான் சர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சிம்சியாங் சூன் அப்படிங்கிற இந்த கடையில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து IMM பில்டிங்கில் 3rd ஸ்டோரியில் இந்த ஸ்டார் லிவிங் ஷாப்புக்கும் பக்கத்தில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக இந்த மாதிரி கிச்சன் திங்ஸு, அதுக்கப்புறமா வந்து டாய்லெட்ரிஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அங்கே நிறையா இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரேக் ஸ்டாண்டு தான். எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு டபுள் ரேக் வச்சு போர் அடிச்சு போச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே அழகாக அவங்களே கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் ஒன்று இருக்குது. இது வந்து அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த கீழே வடியும் இல்லைங்களா, ஸோ அதை ரிமூவ் பண்ணுற பிளேட்டு. ரொம்ப வந்துட்டு ஸ்டர்டியாக, ரொம்ப வந்துட்டு திக்காக, நல்லா வந்துட்டு வெயிட்டாக இருந்துச்சு. 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டியாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். இன்னும் நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு 4-5 இன்ச்சு இறக்கி அடிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பட் அவர் என்கிட்ட கேட்டுட்டு தான் செஞ்சார். இருந்தாலுமே நான் வந்துட்டு தப்பாக சொல்லிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு ஹைட் அதிகமாக போயிடுச்சு. மற்றபடி வந்துட்டு குவாலிட்டி வைஸ்லாம் சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற அந்த பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் அழகாக வச்சுக்க முடியும். பட் குட்டி குட்டி பிளேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு அந்த கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும். இந்த பிளேட் வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து நம்ம த்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ட்ரையிங் மேட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. இந்த மேட் வந்து கையில் இல்லாதவங்களே பாவம் செஞ்சவங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட பேஸ்கெட்டில் நான் பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இந்த தடவை சேலில் போட்டிருந்தாங்க. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையிங் மேட்டில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மற்ற பாத்திரங்களோட சேர்ந்து அடியில் போய் கலந்துரும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ட்ரைனரில் போட்டு ஒரு லிட்டு போட்டுட்டோம்னா இந்த மேட்டுக்கு மேலே வச்சுட்டா அதுலேருந்து வடிகிற தண்ணியெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன், இவ்வளோ தண்ணி ஊற்றுனேன், கொஞ்சம் கூட வந்துட்டு அடியில் லீக்கே ஆகலை, எல்லாமே அழகாக அப்சர்வ் பண்ணிக்கிருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஜார்ஸ்லாம் ஏதாவது வாஷ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க மற்ற சில்வர் பாத்திரங்களோட போட்டு வைக்காமல் தனியாக அந்த ட்ரையிங் மேட்டில் வச்சுட்டு அழகாக வாஷ் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு மல்டி பர்பஸாக இது யூஸ் ஆகும்.
இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த மேட்டோட கார்னரில் ஒரு சின்ன லூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அழகாக நம்ம வந்துட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு அதை ஹேங் பண்ணி விட்டுட்டாலே போதும். சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகி நல்லா ட்ரை ஆகி வந்துடும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆர்கனைசர், அதாவது நான் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அமேசானில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணினது. இது வாங்கி எப்படி ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும். அதை யூஸ் பண்ணாமையே அப்படியே அந்த பேக்கேஜோடையே வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு அழகாக வந்துட்டு நம்ம ஒரு வாலில் ஹேங் பண்ணிவிட்டு இதில் டெக்கார் பீஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை அழகாக வந்து வச்சு விட்டுறலாம். பட் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நான் வந்துட்டு இதை ஆர்கனைசராக வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். ஒரு வந்து ரொம்ப சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸு, கொஞ்சம் லார்ஜுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்தெந்த திட்டங்களுக்கு வேணுனாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இன்றைக்கி இந்த குட்டியும் அந்த நடுவில் உள்ள சைஸ் இது ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட கேபினெட்டில். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கீழே உள்ளதை மட்டும் நம்ம ஆக்குப்பை பண்ணுவோம் கபோர்டு கேபினெட்ஸ்லாம். மேலே உள்ள அந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பொருளும் பார்த்திங்கன்னா நல்லா விசிபிளாக தெரியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நான் இது ரெண்டையுமே அப்படியே இன்வெர்ட்டடாக கமுத்து போட்டு ஆர்கனைசர் ஆக்கியாச்சு. ஸோ மெயினாக வந்துட்டு நான் நிறைய போர்சிலியன் பவுல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று டம்ப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருக்கிறதே தெரியாது. ஒவ்வொரு டைமையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேணுங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த மேலே உள்ள அந்த ஸ்பேஸும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட உப்பு புளி போட்டு வைக்கிற இந்த 2 பிங்க் ஜாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கீழே இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு இவங்களுக்கு அழகாக ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த குட்டி ஸ்டாண்டில் இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கீழே தான் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு வந்து இந்த குட்டி ஆர்கனைசராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஜாரை தூக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கும் அந்த பொருளை வந்து எடுத்து யூஸ் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீழே உள்ள ஸ்பேஸை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஷெல்ஃபை வந்துட்டு தொடச்சி எடுத்துட்டு அப்புறமா அதில் வந்துட்டு நம்ம இதை ஆர்கனைசர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மீடியம் சைஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற பவுல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்பு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்களேன், அந்த ஒவ்வொரு செட்லேயுமே 4, 3, 5 வரைக்குமே நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லா விசிபிளாக தெரியுது எது இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா பிளெயினாக உள்ளது, அதுக்கப்புறம் டிசைன் போட்டது, கலர்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே உள்ள ஸ்பேஸுமே நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் இடத்துலேயே நிறைய பொருளை வந்துட்டு நம்மளால் அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ஸ்டாண்ட்ஸும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டெய்ஸோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. இதுவுமே நல்ல சைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு லென்த்து, ஹைட்டு, கலரு அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல், பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அயன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ நம்மளோட தேவைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2, 3 வாங்கி வச்சிட்டோன்னா தேவைப்படுற இடங்களில் இது அழகாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பேக் சைடில் உள்ள அந்த அன்ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கீழே உள்ள ஸ்பேஸும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலேயும் அழகாக வந்துட்டு ஸ்பேஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு வெயிட் தாங்கும், நல்லா ஸ்டடியாக இருக்கும். வாஷ் பண்ணுறதும் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி ஒரு இடத்துல அழகாக கீப் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கும் இதே மாதிரி தான் அந்த ரேக் அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த ரேக்கை வந்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த போர்சிலியன் பிளேட்ஸ் எல்லாம், குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன பவுல்ஸு, அதுக்கப்புறம் குட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி சாஸ் பேன்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இந்த ரேக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். கீழே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ரொம்ப வெயிட் அதிகமாக உள்ளது. ஸோ அது எல்லாத்தையுமே கீழே இடத்துல அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த மாதிரி வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு சைடில் டிஸ்பிளே பிளேட்ஸு அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஒரே இடத்துலேயே 3, 5ன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் அழகாக வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் குட்டி பிளேட்ஸ்லாம் குட்டி பிளேஸ்லாம் வந்துட்டு பிளேஸ் பண்ணியாச்சு. சின்ன பவுல்ஸ் நம்ம இந்த சைட் டிஷ் எல்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு இதில் வச்சாச்சு. ஸோ அதெல்லாம் சைஸ் வரையும் வந்துட்டு பிரித்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அதே மாதிரி தான் நல்ல விசிபிளாக இருக்கும். பார்த்தோன்னே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்மளுக்கு வைக்கிறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் வந்து சேவிங்காக இருக்கும். மேலே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பிளேட்ஸு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது, கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ளதெல்லாம் அந்த மேலே வந்துட்டு நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு அவசரத்தில் எடுத்தால் கூட எதுவுமே உடையாது, எந்த டேமேஜ் இல்லாமல் அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பிளாஸ்டிக் ரேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இது வந்துட்டு பார்க்கவும் ஃபேன்சியாக இருக்கும், க்ளீன் பண்ணி நீட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அந்த வேலையே அப்படியே ஸ்பாயில் ஆயிரும்.
அதுக்கப்புறம் அந்த வேலையை ஏன்டா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். நம்மள பல பேருக்கு இது அடிக்கடி நடக்கிறது உண்டு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடியும். நான் இன்றைக்கி இந்த 2 பெரிய பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ஐஎம்எம்மில் தான் வாங்கியிருந்தேன். 2 குட்டி பாக்ஸ் வந்து நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்துட்டு எசென்ஷியலாக தேவைப்படும். அந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தேவைக்கு தகுந்தப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் மிஸ் ஆகக்கூடிய பொருள் கூட. இந்த மாதிரி முறுக்கு புளிகிற அச்சு, அதுக்கப்புறம் இடியாப்பம், புட்டு, இந்த குழாயோட அச்சு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம தனியாக வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த அந்த வெயிட், அதுக்கப்புறம் விசில், சின்ன சின்ன வாசரு, இந்த மாதிரி யுட்டென்சில்ஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கொழக்கட்டை அச்சு, அதுக்கப்புறம் மோதக அச்சு, இதெல்லாம் நான் ஊரில் தடவை வாங்கிட்டு வந்தது. ஸோ எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தான் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு இல்லைன்னு போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்மனன்ட் மார்க்கரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் போர்ட் மார்க்கர், லேபிள் மார்க்கர், ஃபெவிக்விக்கு, ஒரு சின்ன வந்துட்டு சிசர்ஸு, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், பென்னு, பென் நைஃபு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சகலமாக வந்துட்டு நம்ம தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேம்பூ ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸஸாக உள்ளது எல்லாத்தையுமே வந்துட்டு தனியாக எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு தனியாக வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது ஆனால் தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷரிங் கப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், ஒன்று கிடைக்காத அவசரம். இந்த சைஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தனியாக வச்சாச்சு. ஆனால் தேவைப்படும் அந்த மாதிரி ஐட்டங்கள். டெய்லியுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமைக்கும் போது யூஸ் பண்ணுற இந்த கிச்சன் டவல்ஸ் தான். ஸோ அதையுமே வந்துட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இதில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் போட்டு வைக்கும்போது நல்லா ஹைஜீனிக்காக நீட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் பார்த்தோன்னே அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி மடித்து ரோல் பண்ணி நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக வந்துட்டு அழகாக ரோல் பண்ணி ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. சமயத்தில் பார்த்திங்கன்னா இருக்கவே திருப்பி வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இது விசிபிளாக நம்மளுக்கு தெரியும் போது நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாங்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட இந்த கிச்சன் மேக் ஓவர் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோட இந்த வீடியோ கொஞ்சோண்டு பிடிச்சிருந்தா கூட மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.